ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் அச்சீவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரெயின்போ டைல் ஷாப் அப்படின்ற ஒரு டைல் ஷோரூமில் இருந்தால் வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பர்சன் வேணும். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம் டெலிகால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டன்ட் ஸ்டாஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வேக்கன்சிக்கான சேலரி எவ்வளோ அவங்க தருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு 14Kலேருந்து 25K வரைக்கும் இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி வந்து பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதே சேம் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கான சேலரி கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14,000லேருந்து அதிகமாகவும் 25,000க்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வால்க்-இன் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 26 அன்னைக்கு 26/3/2025 அன்னைக்கான உங்களுக்கான இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் தான் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பெனியோட பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெமுகான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் அசெம்பிளி லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th ஐடிஐ அண்ட் எனி டிகிரி இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் ஓகே. உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் அசெம்பிளி லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இதோட கான்டாக்ட் நம்பரை நான் கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎம் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, ஐடிஐ அண்ட் எனி டிகிரி இதில் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிஇ அண்ட் பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இவங்க வந்து அரியர் இருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஷேர் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் மறக்காமல் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்க. அவங்க உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு அரியர் கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 2 வேலைவாய்ப்புமே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற வேலைவாய்ப்பு தான். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும், அதை ரிலேட்டடாக சுற்றி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 இயர் வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் ஜாப் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி